நீங்க ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். இவ்வளவு இது சொல்றாரு. கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். அப்ப கோ அப்படின்னா யாராவது மீனிங் சொல்ல முடியுமா? இப்ப இதை வச்சு இப்ப நான் கம் மட்டும் வச்சுட்டேன். இப்ப கோன்னா ஒரு மீனிங் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க எல்லாமே சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த நோட்ஸை பார்த்துட்டு அப்படியே சொல்லணும். ஒண்ணும் கிடையாது. அந்த நோட்ஸ் எடுக்கிற இங்கேயே வைக்கிறவங்களுக்கு இது கீழே வைக்கணும். சார் நான் அதை எழுதல சார் ஆக்சுவலா. அந்த பாருங்க ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கு, எழுதுங்க. இது எடுத்தோடனே தெரிஞ்சிருக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்குது. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பெரிய வேறுபாடு. ஏன் தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசுறப்ப டெஃபினட்டா தப்பாகும். இங்கிலீஷ் மாதிரி தமிழ் இல்லை, தமிழ் மாதிரி இங்கிலீஷ் இல்லை. அந்த மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. இப்ப தமிழ் தெலுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். தமிழ் கன்னடம் ஒரே மாதிரி இருக்கும். தமிழ் மலையாளம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகள் தான் மாறும். அந்த இலக்கண அமைப்பு மாறாது. பட் இந்த அடிப்படை இலக்கணமே இதுல மாறும். ஏன்னா ஆங்கிலம் ஒரு அந்நிய மொழி அப்படிங்கிறது. ஸோ இது இப்ப இந்த ஸ்கிரீன்லயே பாருங்க. கோ அப்படின்னா எத்தனை மீனிங் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? கோனா எத்தனை மீனிங் இருக்கு? இதை பார்த்து அப்படியே சொல்லிடணும். போகிறேன். சொல்லிட்டே போயிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே போங்க. போகிறேன், போகிறேன், போனேன். நான் வந்து கோ தான் கேட்டேன். கோக்கு மட்டும் சொல்லணும். எத்தனை மீனிங்? போறேன், போறேன். அப்புறம் அது வந்து ஐக்கு இருந்தா போறேன், போறோம், போகிறாய், போகிறாய், போகிறீர்கள், போகிறார்கள், போகிறார்கள். இது சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் போட போறப்ப நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பிரமாதமா ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த வித்தியாசத்தை பார்க்க போறோம். அதே மாதிரி வெண்ட்டுக்கு இப்ப வந்து கோ வந்து வெண்டா மாறுது. வெண்டா மாறுறதுக்கு வெண்ட்டுக்கு 8 மீனிங் இருக்குன்னு தெரியும். அப்படியே சொல்லிட்டே வரலாம். இந்த ஆர்டர் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு காரணத்துக்காக இந்த ஆர்டர் போட்டிருங்க. இந்த ஆர்டர் மிஸ் பண்ண வேணாம். வெண்ட்டுக்கு வந்து தமிழ்ல இந்த 8 தமிழ் வாக்கியங்கள் வார்த்தைகள் இருக்கு. அப்படி குயிக்கா சொல்ல முடியுமா? நான் கர்ஸ்ல போனோம், போனோம், போனா, போனாய், போனீர்கள், போனீர்கள், போனான், போனேன், போனான், போனது, போனார்கள். போனார்கள். அப்ப கானுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? ஒரே வார்த்தையில தான் சொல்லணும். போய், 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 போய். இது வரும் பாருங்க. எப்படின்னு நான் வந்து இந்த வகுப்பு முடியறதுக்குள்ளேயே அந்த 12 ஸ்ட்ரக்சர் சொல்றப்ப வந்துரும் பாருங்க. இங்க கோயிங் ஈஸி, அப்படியே சொல்லுங்க. போய்கொண்டு. இப்ப கோஸ். இப்ப கோஸ்க்கு இந்த 3 மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். போகிறான், போகிறாள், போகிறது. அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கங்க. அப்படியே குயிக்கா, அலுப்பு பார்க்காம அப்படியே தமிழ்ல குயிக்கா நீங்க நோட் பண்ணிக்கங்க. I can also try to get you the Tamil format also, and I will have it. But நீங்க வந்து நீங்க எழுதிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து உங்களுக்கு அனுப்புறது அனுப்புவேன், லிட்ரேச்சர் அனுப்புறது அனுப்புவேன். இந்த இது நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்தது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப 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 முக்கியம். அது தமிழ் மாதிரி இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ் மாதிரி தமிழ்ல ஒரே வார்த்தைக்கு ஏகப்பட்ட தமிழ் வார்த்தைகள் வரும். சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வரும். ஆனா ஆங்கிலம் வந்து ஒரே வார்த்தையா இருக்கும். தமிழ் வந்து அந்த சப்ஜெக்டை உள்ள கொண்டு வந்துடுறாங்க பாருங்க. வந்தேன்லயே ஐ உள்ள ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? வந்தோம்ல வி உள்ள ஒளிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா இங்கிலீஷ்ல தனியா போறோம். வந்தேன்னா ஒரு வார்த்தை கிடையாது. இங்கிலீஷ்ல 2 வார்த்தை. ஆனா தமிழ்ல வந்தேன்னு ஒரே வார்த்தையா சொல்லிடுறீங்க. இப்ப ஏன்னா நான் வந்தேன்னு நான் சொல்ல வந்தேன், என்ன பண்ணுவேன்? வந்தேன் பாருங்க, நாங்க வந்தோம் அப்படிமோ, இல்லை வந்தோன்னு பெருசா சொல்லுவேன். வந்தேன், நீ வந்த, நான் பார்த்தேன் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணாம வந்தியா இல்லையா, வந்தியா கேட்போம். அது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம். சப்ஜெக்ட் உள்ள ஒளிஞ்சிருக்கும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல அது வந்து ரொம்ப 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 சிம்பிளா தெரியுற ஒரு விஷயம். நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஐ ஜஸ்ட் டெல் யூ சம்திங் ஹியர் which you can note it down. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல வர்றப்ப இது ஏகப்பட்ட விஷயம் அதுல இருக்கு. 7-8 வார்த்தை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்தோம். நான் அப்படின்னா இங்கிலீஷ்ல நாம்னு வரலாம், நாங்களும் வரலாம். Go with it. What is that? I, we, you.
நீங்கள் யூ You. இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை தான் வருதுங்கிறது He. பார்த்துக்கணும். அவன், He. he அவள், she, she அது, it அவன். They. they இது ஒரு பேசிக் நோட்ஸ் எடுத்துங்க, கட்டாயமா எடுக்கணும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்க போது யூ ஆர் கோயிங் டு see that, you are going to see that. எனக்கு அந்த இந்த மாதிரி ஒரு இடம் தான் கரெக்டா தமிழை வந்து நம்ம வந்து கொண்டு போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஜஸ்ட் ஃபிட் திஸ் அப் ஹியர். வருகிறேன், வருகிறோம், வருகிறாய், வருகிறீர்கள், வருகிறான், வருகிறாள், வருகிறது, வருகிறார்கள். ரொம்ப பேசிக் தான். இதை வச்சுதான் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ்ல உள்ள எல்லா சென்டென்ஸையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இது ஒரு டைம் எடுத்துட்டு ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே, நான், நாம், நீ, நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள். இதை தெளிவா இது பண்ணுங்க. இந்த ஆர்டர் முக்கியம். எதுக்குன்னா இந்த ஆர்டரை வச்சு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஐ தான் முன்னாடி வரணும், வி தான் அப்புறம் வரணும் அப்படின்னு இல்லை. இந்த ஆர்டர் வேணுங்கிறது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆர்டரை நம்ம கொடுக்குறோம். ஆல்ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு இடம் தான். ஐ, வி, யூ, யூ, ஹி, ஷி, இட், தே. ஸோ இந்த நான்னு போட்டதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு இதாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். நத்திங் டிஃப்ரெண்ட் ஹியர். நம்ம பார்த்தது தான். ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் உள்ளது நீங்கள் இது பண்ணிக்கலாம். வில் கோ வித் இட். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். பட் எதுவாக இருந்தாலும் இது வரலாம் கற்றுக்கிட்ட ஒன்றுத்தையும் ஒவ்வொரு முறையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். ஆல்ரைட், வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். அண்ட் just whatever we have done here, and I want to just replicate further past tense. If I look at this here, on the screen la அப்படியே போடுறது பாருங்க. Look at this. இந்த ஸ்கிரீன்ல அப்படியே இருக்கும். நான் கீழே மட்டும் இது கொண்டு வரேன் பாருங்க. So you have this. அப்படியே நீங்க அப்படியே வச்சுக்கிட்டாக்கா I will go with that here. Look at that. அவ்வளவுதான். இப்ப வருகிறேன், வருகிறோம், வருகிறாய் போட்டோம் இல்லையா? சேம் வே வாட் எவர் யூ வாண்ட் டு டூ ஹியர். நீங்க இந்த பேசிக் நோட்ஸ் எடுத்துங்க. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. ஸோ அவன், அவள், அது, இது அப்படியே இருக்குது. நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம வர்றப்ப அப்படி ஒரு சேஞ்ச் நடக்குது. ஆனா பாஸ்ட் டென்ஸ்னு வர்றப்ப அது சேஞ்ச் இல்லை. ஏன்னா இது ஒரு விதி, இது ஒரு ரூல். ஸோ இந்த ரூலை என்னைக்கும் மறக்க வேண்டாம் நீங்க. அதனாலதான் இவ்வளோ நம்ம டைம் எடுத்துட்டு பண்றது. ஆல்ரைட், ஸோ யூ கேன் see that the huge difference, so that we can move towards it again. முக்கியமா நம்ம சொல்ல போறது ஒரு verb. நான் திருப்பி இது சொல்றேன். It's worth writing it here. இந்த verb அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிறது ஒண்ணு. இந்த வேர்ப்ல ஒரு விஷயம் இருக்குது. இதுல வந்து இந்த 5 ஃபார்முக்கு, இந்த 5 ஃபார்ம் இருக்கு. அதை இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு. 5 ஃபார்ம் இருக்கு. திருப்பி இதை சொல்றதுக்கு காரணம், இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். 2 ஸ்பிரிட் இருக்கு. இப்ப சில பேருக்கு ஸ்பிரிட் தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னாக்கா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். 20 டிஸ்ட்ரிபியூஷன், 20 வகையான வாக்கியங்கள்ல பயன்படுத்த போறோம். அதுல 12 இன்னைக்கு பார்க்க போறோம், நாளைக்கு 8 பார்க்க போறோம். ஓகே, ஹியர் யூ கோ. இந்த 5 ஃபார்ம் போட்டோம், ரைட்? இந்த 5 ஃபார்ம் போட்டோம், ரைட்? இங்க யூஸ் வந்து என்னவா மாறும்? 2வது ஃபார்ம்ல தொடங்கிடுச்சு எனக்கு. அப்புறம் லுக் அட்